கொடுத்த ஹோம்ஒர்க் சம் பார்க்கலாம். மேஜர் ப்ராடக்ட் எது, மைனர் ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 2,3 dimethyl pentan 3-ol. இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள், கொடுத்துருக்க கொஸ்டின். ஓகேவா? இது வந்து எது கூட ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த presence of concentrated H2SO4. So what is the product அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2,3 dimethyl pentan 3-ol. நான் போன கிளாஸ்ல இதோட ஸ்ட்ரக்சர் சொன்னேன். கரெக்டா? 1 2 3 4 5 pentan 3-olனா தேர்ட் பொசிஷன்ல OH 2,3. ஸோ செகண்ட் பொசிஷன்ல ஒரு மித்தைல் குரூப், தேர்ட் பொசிஷன்ல ஒரு மித்தைல் குரூப். ஸோ CH3 CH C CH2 CH3. This is going to react in the presence of concentrated H2SO4. Concentrated H2SO4 எப்படி இருக்கும், HOSO3H அப்படின்னு எடுப்போம். ஸோ OH வந்து எப்படி இருக்கும், O. ஸோ என்ன பண்ணும், இந்த ஆக்சிஜன், this oxygen will come and attack this hydrogen and this oxygen will go up. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், CH3 C CH3 C CH3 O. இங்கே ஒரு H, இன்னொரு H வந்துடும். ஸோ ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, ஸோ CH2 CH3 இப்படி கிடைக்கும். ரைட்? ஸோ எது வெளியில போகுது, SO3 OSO3H வந்து வெளியில போகுது. இங்க ஒரு ஹைட்ரஜன் வராது மாதிரி. OSO3H அப்படின்றது வந்து வெளியில போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ இந்த ப்ளஸ் சார்ஜ் இது பண்ணுறதுக்கு this will go outside. Okay, and I will get a carbocation. So CH3 CH CH3 C plus charge CH3 CH2 CH3. Okay, so plus charge கார்பன் மேல இருக்கிறதுனால இது வந்து carbocation. இது வந்து tertiary carbon. So it is a tertiary carbocation. It is very stable. Okay, இதை வச்சு தான் நான் வந்து இப்போ எது என்னோட மேஜர் ப்ராடக்ட், எது என்னோட மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இதை அகைன் இந்த சைடு நான் எழுதிக்கிறேன். CH3 CH CH3 C plus charge CH3 CH2 CH3. ஸோ இதுல இருந்து எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கலாம். அதில் ஒன்று வந்து மேஜர் ப்ராடக்டாக இருக்கும், இன்னொன்று வந்து மைனர் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எழுதுறேன் நான். CH3 CH CH3 C plus CH3. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இந்த CH2-வை நான் எப்படி எழுதுறேன்னா, இப்படி பிரித்து எழுதுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகலாம், இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகலாம், இந்த H plus வந்து வெளியில போகலாம். ஸோ வெளியில போச்சுன்னா என்ன ஆகும், -H+ ஆகும். இந்த பாண்ட் இங்கே வரதுனால எனக்கு சிங்கிள் பாண்ட் will become double bond. ஸோ CH3 CH CH3 C CH3. இந்த பாண்டிங் வந்துருச்சுன்னா டபுள் பாண்ட் CH CH3. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இந்த பாண்டிங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பதிலாக இந்த ஹைட்ரஜன்ல இருந்து இந்த பாண்டிங்க ஷிஃப்ட் ஆகலாம். கரெக்டா? ஸோ
இதை மறுபடியும் நான் எழுதிக்கிறேன், கீழே எழுதுறேன். ஸோ எனக்கு என்ன இருக்கு, CH3 C. அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இந்த ஹெச்சை நான் மேலே தனியாக எழுதுறேன். CH CH3 C plus CH3 CH2 CH3 இப்படி இருக்கு. இப்போ என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த சைடு வரும், கரெக்டா? இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த சைடு, சாரி ஹைட்ரஜன் இல்லை, இந்த பாண்ட் வந்து இந்த சைடு வரும். ஓகே, ஸோ இந்த பாண்ட் வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா இந்த H plus வந்து தனியா வெளியில போயிடும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், CH3 C CH3 என்ன கிடைக்கும், டபுள் பாண்ட் C CH3 CH2 CH3 இப்படி எனக்கு கிடைக்கும். எது வெளியில போயிடுது, H plus வந்து வெளியில போயிடுது. ஸோ இது ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, இது ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. நான் இதில் தான் இப்போ எது மேஜர் ப்ராடக்ட் எது மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ செயின்ட்ஸப் ரூல் என்ன சொல்லுது, எந்த டபுள் பாண்டில் வந்து நிறைய சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கோ அதுதான் வந்து இதை மேஜர் ப்ராடக்ட். இப்போ இந்த டபுள் பாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கார்பனில் இந்த பாண்ட்லேயும் இது ஒரு சப்ஸ்டிடியூட், ஹைட்ரஜன் கிடையாது, வேற குரூப் தான் இருக்கு. அண்ட் இந்த பாண்டில் இருக்கிறதும் வந்து எனக்கு ஒரு சப்ஸ்டிடியூட், ஹைட்ரஜன் கிடையாது, வேற ஏதோ இருக்கு. அப்போ இதுல பாருங்க, ஒன்று வந்து ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் இருந்தால் அதுக்கு பேர் சப்ஸ்டிடியூட் கிடையாது. இன்னொன்று தான் வந்து என்ன இருக்கு, எனக்கு CH3 இருக்கு. ஸோ டோட்டலாக 1 2 3 இதில் எத்தனை சப்ஸ்டிடியூவன்ஸ் இருக்கு, 3 சப்ஸ்டிடியூவன்ஸ் இருக்கு. ஓகேவா? CH3னா என்ன அர்த்தம், இப்படி இருக்குன்னு அர்த்தம். CH3 இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் சப்ஸ்டிடியூவன்ட், ஹைட்ரஜன் வந்து சப்ஸ்டிடியூவன்ட் கிடையாது. இப்போ இதுல பார்க்கலாம், இதுதான் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். இந்த கார்பன்ல இதுவும் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட், இதுவும் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட். இந்த கார்பன்ல இதுவும் சப்ஸ்டிடியூவன்ட், இதுவும் சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ இதுல டோட்டலா 4 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு. இதுல தான் அதிகமா சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருக்கிறதுனால this will be my major product and this will be my minor product. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், தேர்ட் ஒன் இது. ஸோ சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் முடிச்சிட்டோம், எலிமினேஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல பிரைமரி ஆல்கஹால் என்ன பண்ணும், செகண்டரி என்ன பண்ணும், டெர்ஷரி என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லாட்டி ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், addition of oxygen or removal of hydrogen. இதுதான் வந்து ஆக்சிடேஷன். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு we need a strong oxidizing agent. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னா Na2Cr2O7. What is Na2Cr2O7? Na2Cr2O7 is called sodium dichromate. Sodium dichromate. Okay, so இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஆல்கஹால் வந்து என்ன பண்ணும், ஆக்சிடேஷன் பண்ணலாம். ஓகே, பிரைமரி ஆல்கஹால் வந்து நம்ம ஆக்சிடேஷன் பண்ணணும்னா இட் வில் பிகம் அ ஆல்டிஹைடு. இட் வில் பிகம் அ ஆல்டிஹைடு. அந்த ஆல்டிஹைடை ஃபர்தரா நம்ம ஆக்சிடேஷன் பண்ணணும் அப்படின்னா we will get a carboxylic acid. We will get a carboxylic acid. இது வந்து எதுக்கு, பிரைமரி ஆல்கஹால். Suppose if we do the oxidation for secondary alcohol,
we will get a ketone, okay, which on further oxidation it will give carboxylic acid. It will give carboxylic acid. Okay. Tertiary alcohols it will not undergo oxidation. It will not undergo oxidation. Okay, normal conditions it will not undergo oxidation. Normal conditions normal room temperature and pressure it will not undergo oxidation. But when we increase the temperature, tertiary alcohols when we increase the temperature, when we increase the temperature and when we do the oxidation, I will get mixture of carboxylic acid. Mixture of carboxylic acid. Mixture of carboxylic acid na ரெண்டு type of carboxylic acid வரும். அதுல ஒன்னு major product இருக்கும், இன்னொன்னு minor product இருக்கும். புரிஞ்சுதா? primary என்ன ஆகும், secondary என்ன ஆகும், tertiary என்ன ஆகும். Suppose எனக்கு இந்த primary and secondary ல எனக்கு carboxylic acid வேண்டாம். Suppose if I want to stop this oxidation in the aldehyde or ketone stage நான் stop பண்ணணும் அப்படினா, so to stop the oxidation at aldehyde or ketone stage, to stop the oxidation at aldehyde or ketone stage, நான் என்ன பண்ணனும்னா, I will be using a chemical called as pyridinium chlorochromate. Pyridinium chlorochromate. Okay, short form we will tell it as PCC. Okay, so அப்போ நான் எடுத்திருக்கிற அந்த alcohol, whether it is a primary alcohol or secondary alcohol, அந்த alcohol so usually primary alcohol தான். Okay, when we treat it with pyridinium chlorochromate, we will get aldehyde. Okay, aldehyde na enna artham, it will stop in the aldehyde stage, so further oxidation will not take place. Okay va? So புரிஞ்சுதா introduction about oxidation of alcohol. So primary for example, secondary for example equation, and tertiary for example equation. Okay, so first we are going to write the equation for another primary alcohol. So first நான் எடுத்துக்கிற primary alcohol என்னன்னா ethanol, CH3CH2OH. so எது கூட நான் ட்ரீட் பண்ண போறேன் இந்த ethanol? என்னோட oxidizing agent என்னது? sodium dichromate. so sodium dichromate in the presence of acid, so acidified sodium dichromate, Na2Cr2O7. so இதுல போட்டேன் அப்படினா என்ன ஆகும், எனக்கு இது ethanol. ஓகேவா? so corresponding aldehyde, ethanol ல இருந்து என்ன aldehyde கிடைக்கும்? ethanol கிடைக்கும். so ethanol ஓட ஃபார்முலா என்னது? CH3CHO. ஓகேவா? CH3CHO. எப்படி இது கிடைச்சது? இந்த CH2 ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு and இந்த OH ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. சோ எனக்கு என்ன ஆகும்? CH3C, ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இங்க இருக்கு, ஒன்னு போனதுனால O, CH3CHO. removal of hydrogen is also called as another oxidation. Okay, so இப்போ இது further oxidation நடந்ததுன்னா என்ன ஆகும்? the presence of acidified Na2Cr2O7, if further oxidation takes place, enago aldehyde will change into carboxylic acid. அப்போ ethanol will change into ethanoic acid. Okay, ஒண்ணும் இல்ல, இந்த CHO ல இன்னொரு ஆக்சிஜனை உள்ள நுழைக்கணும். என்ன ஆகும்? எனக்கு CH3C, ஆல்ரெடி ஒரு ஆக்சிஜன் இருக்கு, இப்போ இன்னொரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிட்டு H. Okay, so ethanol ethanoic acid.
ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஆல்கஹால். ஸோ செகண்டரி ஆல்கஹாலுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் எடுத்திருக்கிற ஆல்கஹால் வந்து CH3CH CH3OH. ஸோ இது வந்து செகண்டரி ஆல்கஹால். இது வந்து ப்ரோபேன் 2 ஆல். ஓகே, ஸோ இதை வந்து அகெயின் ஆக்சிடேஷன் பண்ணுறேன். அசிடிஃபைடு Na2Cr2O7 ஆக்சிடேஷன் பண்ணுனா எனக்கு என்ன ஆகும்? ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து வெளியில போயிடும், இந்த ஹைட்ரஜன் வெளியில போயிடும். ஓகே, ஸோ எனக்கு C double bond O. C double bond O group வந்து it is nothing but ketone group. So what I will get? CH3 C double bond O CH3. ஸோ ப்ரோபனால்ல இருந்து எனக்கு கிடைக்கிறது வந்து ப்ரோபனோன். ஓகே, ப்ரோபனோன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும்? இதை வந்து அகைன் நான் வந்து என்ன பண்ணணும்? ஆக்சிடேஷன் பண்ணணும். ஸோ ஆன் ஃபர்தர் ஆக்சிடேஷன் வித் acidified Na2Cr2O7 on further oxidation என்ன கிடைக்கும்? ப்ரோபனோன்ல இருந்து கிடைக்கிற ஆசிட் என்னது? ப்ரோபனாயிக் ஆசிட். ப்ரோபனாயிக் ஆசிட்னா CH3COOH அப்படின்னு வரும், ப்ரோபனாயிக் ஆசிட். ஸோ எனக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோபனாயிக் ஆசிட் தான் வருமா? இப்போ இங்க என்ன இருக்குன்னா CH3 C double bond O CH3. ஓகே, எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்போட ஃபார்முலா என்னது? C double bond O OH. ஸோ இந்த CH3 ஃபுல்லா வெளியில போயிட்டு அதுக்கு பதிலா எனக்கு என்ன வரணும்? OH வந்து வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க நடக்க போகுது. ஸோ CH3 C double bond O OH. ஸோ ப்ரோபனோன்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எத்தனாயிக் ஆசிட் தான் கிடைக்கும், ப்ரோபனாயிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் வந்து நோ ஆக்சிடேஷன் அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ அதுக்கு ஈக்குவேஷன் புக்லேயும் கொடுக்கல, ஸோ அது நமக்கு தேவையில்லை. So tertiary alcohols வந்து it will not undergo any oxidation. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இங்க ஒண்ணு படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? நம்மளால ஆல்டிஹைட் ஸ்டேஜ்லயே நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸ்டாப் பண்ண முடியும் with the help of pyridinium chlorochloride. சோ அதுக்கு ஒரு டெஃபினிஷன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். சோ என்ன பண்றோம்னா to stop at aldehyde stage. To stop at the aldehyde stage. So நான் வந்து ஒரு ப்ரோபனால் எடுத்துக்கிறேன். CH3 CH2 CH2OH. Okay, to stop at the aldehyde stage. So PCC pyridinium chlorochromate. இந்த இது வந்து I am going to do oxidation. So என்ன நடக்கும் எனக்கு? It will change into aldehyde. So இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போய்டும், இந்த ஹைட்ரஜன் போய்டும். So எனக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து என்னது? ப்ரோபனால். ப்ரோபன் 1 ஆல். So ப்ரோபனால்ல இருந்து எனக்கு கிடைக்கிற ஆல்டிஹைடு வந்து ப்ரோபனல் கிடைக்கும். Okay, so I will get CH3 CH2. இதுல ஒரு ஹைட்ரஜன், இதுல ஒரு ஹைட்ரஜன் போய்டும். So எனக்கு மீதி CHO2. Okay, so this is nothing but propan 1L. Okay, propanol. Okay, so it will stop at this stage itself. It will not undergo further oxidation. Okay, so the remaining things we will continue in the next class.